ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டுடே டாஸ்க் வந்து நமக்கு டுடே டாஸ்க் வழியே உள்ளே போவோம். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் போயிட்டு நம்ம முடிச்சுட்டு திருப்பியும் வருவோம் வெயிட்டிங் பேஜுக்கு. அப்புறம் ரெண்டு தடவை நமக்கு வந்து வெயிட்டிங் பேஜில் வந்துட்டு நமக்கு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அதெல்லாம் இல்லாமல் ஆப்ஷன் நமக்கு வந்து ஈஸியாக பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து கண்டென்ட் ரைட்டருக்கும் இன்ஃப்ளூயன்சருக்கும் சேர்த்தே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் லாகின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளூயன்சருக்கு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன இமேஜ் இருக்கோ இந்த இமேஜ் தான் நம்ம வந்து நம்மளுடைய வீடியோவில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இதை பற்றி தான் சொல்லணும். அது நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் சொல்லலாம். பட் இந்த இமேஜ் தான், இங்கே என்ன இமேஜ் இருக்கோ அந்த இமேஜ் வச்சு தான் சொல்லணும். அண்ட் அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் தான் இங்கே என்ன உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இதை அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சேனல் வீடியோவில் போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இதை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை என்ட்ரு பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் உங்களுடைய டைட்டில் வேர்ட்ஸ் எல்லாமே கிளியராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சேனலை வந்து அதாவது பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற யூஆர் லிங்க் அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம டைட்டிலும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அதை ரெண்டுமே வந்து நீங்கள் காப்பி பண்ணி ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அதாவது நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்போ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்புறம் வந்து இப்போ நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டாஸ்க் பண்ணிவிடுவோம். லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம லாகின் பண்ணுவோம். ஸோ லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து டுடே டாஸ்க்குக்கு போனோம். டுடே டாஸ்க் போயிட்டு கோ டு டாஸ்க் போயிட்டு இது வெயிட்டிங் பேஜுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ கோ டு டாஸ்க் போயிடுறோம். ஸோ 10 செகண்ட்ஸ் இருக்கும்போது கோ டு டாஸ்க் போயிடுங்க. ஸோ அவ்வளோதான். இங்கே நம்மளுடைய யூஆர் லிங்க்கை நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். அண்டு மினிமம் 10 வேர்ட்ஸ்க்கு மேலே நம்ம வந்து இதில் என்ட்ரு பண்ண போகிறோம். அண்ட் இதுலேயே வந்து 30 வேர்ட்ஸ்க்குள்ளே நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து இன்ஃப்ளூயன்சருக்கு. கண்டென்ட் ரைட்டருக்கு நம்ம டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு போகிறோம். இங்கே நமக்கு வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கவனமாக பாருங்கள். இங்கே என்ன ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை தான் நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். இதை பார்த்துட்டு இதெல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இல்லைனா நீங்கள் இதை காப்பி பண்ணிவிட்டு வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டென்ட்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கண்டென்ட்டை நீங்கள் அந்த கண்டென்ட் ரைட்டரை நம்ம ஒரு இடத்துல ஷேர் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வேறு ஒரு இடத்துல காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் டைட்டிலை தனியாக ஒரு இடத்துல காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே தனித்தனியாக காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இந்த ஸ்க்ரீனை மினிமைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத உடனே நீங்கள் அதை காப்பி பண்ணி இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ டுடே டாஸ்க்கு போனோம். நம்ம லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி டுடே டாஸ்க்கு போயிடலாம். டுடே டாஸ்க் போயிட்டு திருப்பி வெயிட்டிங் பேஜ் போயிட்டு ஸோ லாஸ்ட்டு 10 செகண்ட்ஸ் வரும்போதே நீங்கள் வந்து கோ டு டாஸ்க் போயிடுங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட யூஆர்எல்லை வந்து இந்த இடத்துல வந்து சப்மிட் பண்ண போகிறீங்க. 10 வேர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரியே காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக இந்த பேஜ்லேருந்து நீங்கள் ஃபினிஷ் ஆகிடலாம். ரொம்ப நேரம் இந்த பேஜில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சிஎஸ்ஆர்எஃப் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே வச்சு நீங்கள் டைப் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுட்டு அதை காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா 10 வேர்ட்ஸ் 20 வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்கே உட்காந்து டைப் பண்ணிட்டு இருந்தால் டைம் ஆகும். அதுக்கு தான் நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டென்ட் ரைட்டருக்கும் நான் இன்ஃப்ளூயன்சருக்கும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், ஹாவ் அ கிரேட் டே.